அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இப்படியே அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். காலையில் 3 முறை, இரவு 3 முறை செஞ்சுன்னு சொன்னால் நம்ம உடம்புல இருக்கிற கரிமலை வாயு சுத்தமாக வெளியாகும். கரிமலை வாயு சுத்தமாக வெளியானால் தான் நுரையீரல் நன்றாக வேலை செய்யும். நுரையீரலுக்கு ஆக்சிஜன் அதிகம் தேவை, பிராணக்காற்று அதிகமாக தேவை. அப்போ இதை நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம உடம்புல போய் இந்த கரிமலை வாயு அதிகமாக சேர்ந்துடும். அதான் குப்பையை கூட்டுற மாதிரி தினமும் நம்ம காலை மாலை செஞ்சோம்னு சொன்னால், ஒன்று ஆற்று தெளிவாக இருக்குது, நுரையீரல் தெளிவாக இருக்குது, மண்ணீரல் கல்லீரல் நல்லா இருக்குது, கிட்னி நல்லா இருக்குது, சிறுகுடல் பெருகுடல் நல்லா இருக்குது. ஏன்னா அந்த வாசி பண்ண நம்ம சக்கரம் வந்து இயற்கையாக சுழல ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சக்கரத்தினுடைய அளவுகள், நம்ம சக்கரம் இந்த 7 சக்கரம் எந்த அளவில் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்பது தான் இது. எப்படின்னு கேட்டால் 7 சக்கரத்தினுடைய அளவு. முதல் சக்கரம் மூலாதாரம். அந்த மூலாதார சக்கரம் எவ்வளோ அளவு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், 2 அங்குலம் இருந்தால் அவர்கள் வந்து மன வளர்ச்சி குன்றியவர்கள். அவர்களுக்கு என்ன செய்தாலும் மூளை வளராது. ஏன்னு கேட்டால் 2 அங்குலம் வந்தது சுத்தமாக, அதில் ஒன்றும் மூளை வளர்ச்சி ஒரு 25 பங்கு தான் இருக்கும். இப்போ மூளை வளர்ச்சி இருக்கிறாங்களே, நானே ஒரு மூளை வளர்ச்சி டாக்டரை கேட்டேன். அவர் என்ன சொன்னார், இதுக்கு மருந்து இல்லைன்னு சொல்லிட்டார். மருந்தே கிடையாதுங்க, என்ன அதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ மூலாதார சக்கரம் 2 அங்குலம் இருந்தால் மூளை வளர்ச்சி, அதிக டென்ஷன், மூளை வளர்ச்சி இருக்காது, அதிகமான டென்ஷன், இடைவிடாது சராசரி நோய் இருந்துக்கிட்டே இருக்கும். இடைவிடாது நோய் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் 2 அங்குலம் இருந்தால் 5 CMS. 2 அங்குலம் இருந்தால் 5 CMS. மூலாதார சக்கரம் 2 அங்குலம் இருந்தால், அதாவது 6 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் இருக்கும். அதனுடைய சக்கரத்துடைய அளவு எவ்வளோ இருக்கும், 6 சென்டிமீட்டர் இருக்கும். 2 அங்குலம். அவங்க யாருன்னு கேட்டால் சராசரி மனிதர்கள். அவங்களால எந்த ஒரு வேலை செய்வாங்க, சாப்பிடுவாங்க, அப்படியே இருப்பாங்க. எதோ ஒரு முன்னேற்றம் இருக்காது. காசு வச்சுருப்பாங்க, அந்த காசு என்ன செய்யணும்னு தெரியாது, கேட்குறவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அப்படி ஏமாளிகளாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் 2 அங்குலம் தான் இருக்குது, 6 சென்டிமீட்டர். அப்புறம் மூலாதார சக்கரம் 3.4, 7-10 சென்டிமீட்டர் இருந்தால் சராசரி மனுஷர்கள். சராசரியாக சம்பாதிக்கிறாங்க, ஒரு தொழில் செய்கிறாங்க, நல்ல முறையில் இருக்கிறாங்க. அவங்க வந்து எந்த வித கெட்ட பழக்கமும் இருக்காது, நேர்மையானவர்களாக ஒழுக்கமானவர்களாக இருப்பார்கள். 4.5 அங்குலம் இருந்தால் மூலாதார சக்கரம் அறிவாளிகள், பண்பாளர்கள். இப்போ பண்பாளர்கள்லாம் இப்போ நிறைய மீட்டிங்கில் பேசுகிறாங்க, போகிறாங்க, ஒரு கருத்தெல்லாம் டிவியில் சொல்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் வந்து 4.5 அங்குலம் இருந்தால் அவர்கள் அறிவார்கள். அவர்களுடைய சென்டிமீட்டர் எவ்வளோன்னு கேட்டால் 10.12 சென்டிமீட்டர் சக்கரத்தினுடைய அளவு. அந்த அளவுக்கு அந்த சக்கரம் இருந்தது. அதாவது சக்கரம் சுழல உங்களுக்கு வந்து அறிவு வளர்ச்சி அதிகம். சொல்கிறது இல்லை, சொல்கிறது மிதமாக சொல்லணும். ஆனால் சக்கரம் வந்து அதிகப்படியான தூரம் எவ்வளோ, 10.12 CMSனால் இது சென்டிமீட்டர். 6 அங்குலம் இருந்தால், 6 அங்குலம் சக்கரத்தினுடைய அளவு இருந்தால் 15 சென்டிமீட்டர். அவங்களுக்கு மேன்மையான சிந்தனைகள், மேன்மைன்னா அவங்க சொல்கிறது செய்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும். இதே ஒரு கண்டுபிடிக்கிறாங்க, ரேடியோ கண்டுபிடிக்கிறாங்க, வாட்ச் கண்டுபிடிக்கிறாங்க, அலாரத்தை கண்டுபிடிக்கிறாங்க, பெரிய பெரிய இன்ஜின் கண்டுபிடிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அதனுடைய அளவு. அப்புறம் 18 அங்குலம் இருந்தால்
சக்கரத்தினுடைய அளவு 18 அங்குலம் இருந்தால் 4.5 சென்டிமீட்டர். அவங்க யாருன்னு கேட்டால் யோகிகள், ஞானிக்கு மேலே போயிட்டாங்க. அவங்க யோகிகள், ஞானிகள். அதே 2 மீட்டர் அளவுக்கு மேல் இருந்தால், அதாவது 18 அங்குலம் 1.5 அடி சக்கரம் வளர்ந்து சக்கரத்தை சோட்டணும். நாமளை பாவனை பண்ணணும் பின்பக்கமாக. சக்கரம் வந்து முன்பக்கம் கிடையாது. இந்த ஓமத்தம்பூ எப்படி முன்பக்கம் இந்த பின்பக்கம் அடிக்காமல் இருக்குல்ல, அதுதான் இந்த பக்கம் தொப்புள். நமக்கு தொப்புளுக்கு பின்னாடி அதனுடைய ஓமத்தம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்படி நல்லா இருக்கும் அழகாக. அதுலேருந்து நம்ம சக்கரத்தை வந்து அதிகப்படியாக சுழல்ற மாதிரி பாவனை செய்கிறது தான். அப்போ யோகிகள் வந்து இதை பாவனை செய்ததுனால 45 சென்டிமீட்டர், யோகிகளுக்கு 45 சென்டிமீட்டராக எவ்வளோ ஆளுன்னு பார்த்துங்க. 45 சிஎம்எஸ்ன்னு போட்டிருக்காங்க, 45 சென்டிமீட்டர். அப்புறம் வந்துட்டாங்க பாருங்கள் 2 மீட்டர் அளவு, 2 மீட்டருக்கு அதுக்கு மேலே இருந்தால் ஞானிகள். அப்போ நம்ம படிக்கிறோம், ஒவ்வொரு பட்டம் வாங்குகிறோம், அதுக்கு என்னென்ன ஒரு பெரு மகிமை இருக்குதோ அதே போல் தான் பாருங்கள். இது மேலேருந்து பாருங்கள், சக்கரத்தினுடைய அளவு ஏற 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 சித்தர்கள், ஞானிகளாகிட்ட அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சித்தர்கள், யோகிகள். சித்தர் வந்து முதல், அப்புறம் யோகி, அது பிறகு ஞானி. அவங்களுக்கு 1.5 மீட்டருக்கு அளவு மேலே செல்லுமா. அப்போ 1.5 மீட்டர், அப்புறம் நம்ம உடம்புக்கு பின்னால் 1.5 மீட்டரு. அது யாருக்குன்னு கேட்டால் யோகிக்கு. ஞானிக்கு எவ்வளோ தெரியுமா? 2 மீட்டர். 2 மீட்டர்னால் நீங்கள் எவ்வளோன்னு பார்த்துங்க, 10 அடி. 2 மீட்டர் 10 அடி வரும். நம்ம பின்னால் 10 அடி சுழல்ற மாதிரி பாவனை பண்ணும். இப்போ ஆக்கிர சக்கரம் இருக்குது, இதையும் அதே தான் 10.5 மீட்ரு. இன்னும் வேணால் நம்ம வேணால் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும். ஒரு 15 அடி சுழல்னு கூட நினைக்கலாம். நீங்கள் விற்கிற சிலைங்களை பார்த்தீங்கன்னா பின்பக்கம் ஒரு சக்கரம் மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க, வெங்கல சிலையில். அதுபோல் அதுக்கு பின்பக்கம் தான் கொடுத்துருப்பாங்க, மின்பக்கம் கிடையாது. அதுபோல் நம்ம சக்கரத்தை பின்பக்கம் வலது பக்கமாக மிதமாக நம்ம சுழட்டி அதனுடைய அளவை பெருசாகணும்னு சொன்னால் ஞானி ஆகலாம், யோகி ஆகலாம், சித்தராகலாம். சித்தர் முதல் நிலை, யோகிகள் 2வது நிலை, ஞானிகள் 3வது நிலை. ஞானத்தை பெற்று எல்லா சூட்சம உடலில் மறைவாங்க. அதுபோல் வள்ளலார், 18 சித்தர்கள். நிறைய பேர் சித்தர்கள் இல்லை, சித்தர்கள் அவங்க வந்து சித்தி விளையாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் சித்தி விளையாட்டுக்கு மேலே அதான் 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. சித்தர்கள் முதல் நிலை, யோகிகள் 2வது நிலை, ஞானிகள் 3வது கிரேடு ஏறி போச்சு. அதோட அவங்க வந்து இந்த உடம்பு விட்டுட்டு அவங்க இன்னொன்று போலாம் வரும். அதனால் இந்த 3 நிலைகளையும் அடைவதற்கு சக்கரத்தை சுழட்டுவோம். நம்ம சக்கரத்தை சுழட்ட அவன் சுழட்டும் போது ஒரு கவனம் இருக்கணும். எப்படின்னு கேட்டால், நீ மிதமாக சுழட்ட வேண்டும். நீ ஆர்வத்தில் வந்து சக்கரத்தை சுழட்டினா இது அதிகமாக சுழிச்சுன்னா அது ரிவர்ஸ் ஆகிடும். இப்போ மூலாதார சக்கரத்தை அதிகமாக சுழட்டினா ஆபத்து, பொறுமையாக சுழட்டினாலும் ஆபத்து. நடுநிலையாக சுழட்டும் போது மூளை நல்லா வேலை செய்யும். இப்போ தான் உங்களுக்கு மூலாதார சக்கரம் வந்து சுழலாவிட்டால் மூளை வளர்ச்சி இருக்காது. சுவாசிசனம் சுழலாவிட்டால் குழந்தை இருக்காது. மணிப்புரகம் சுழலாவிட்டால் பெருங்குடல் சிறுங்குடல் வேலை செய்யாது. கல்லீரல் மண்ணீரல் இதெல்லாம் வேலை செய்யாது. அநாதகம் சுழலாவிட்டால் அது என்னன்னு சொல்லி அடுத்தாப்புல சொல்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சவற்றை சொல்கிறேன், நீங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அருட்பேராற்றல் எல்லா இடங்களிலும், இரவிலும் பகலிலும், எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் அமையமாக.